காதலர்கள் இறந்த விவகாரத்தில் இறப்பதற்கு முன் காதலன் அளித்த புகாரின் பேரில் காதலியான சிறுமியின் தகப்பனார் உள்ளிட்ட 5 பேர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் 4 பேர் கைது செய்யப்பட்டு கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா சாத்தங்குடி கிராமத்தில் காதலர்கள் நிலையில் சடலமாக இன்று காலை மீட்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக புதுப்பாளையத்தைச் சேர்ந்த காதலன் 19 வயது பார்த்திபன் இறப்பதற்கு முன் 29ஆம் தேதி இரவு காதலியின் தந்தை மற்றும் உறவினர்கள் 4 பேர் தன்னை சாதி பெயரை சொல்லி தாக்கியதாக புகார் அளித்ததன் பேரில் SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட 5 பிரிவுகளில் பொறையாறு போலீசாரால் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. 5 பேரையும் பிடித்து திருவெண்காடு காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை செய்யப்பட்டது. சிறுமியின் தந்தை தன் மகளை காணவில்லை என்று அளித்த புகாரின் பேரில் சிறுமி மாயமானதாக வழக்கு பதியவும், சாத்தங்குடி VAO அளித்த புகாரில் காதலர்கள் இறந்த சம்பவத்திற்கு இயற்கைக்கு மாறான மரணமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் பெண்ணின் குடும்பத்தார் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று இறந்த பார்த்திபனின் உடலை பிரேத பரிசோதனை செய்து திருவாரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள பார்த்திபனின் உடலை வாங்க செல்லாமல் இறந்த பார்த்திபனின் உறவினர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசார் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் தீர்வு எட்டப்படாததால் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டு இரவு விடுவிக்கப்பட்டனர். இந்நிலையில் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட சிறுமியின் உடல் மயிலாடுதுறையில் மின்தகன கூடத்தில் தகனம் செய்யப்பட்டது. இதில் பங்கேற்ற சிறுமியின் தந்தை லட்சுமிகாந்தனை போலீசார் அழைத்து சென்றனர். தொடர்ந்து விசாரணையின் முடிவில் இறந்த பார்த்திபன் அளித்த புகாருக்கான வழக்கில் லட்சுமிகாந்தனின் உறவினர்களான சூர்யா, மணிமாறன், வசந்தன், விஜயகுமார் ஆகிய 4 பேரை பொறையாறு போலீசார் கைது செய்து மயிலாடுதுறை குற்றவியல் அமர்வு 1 நீதிபதி லோகநாதன் முன்பு ஆஜர்படுத்தினர். 4வரையும் கடலூர் மத்திய சிறையில் நீதிமன்ற காவலில் 15 நாள் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து போலீசார் 4வரையும் கடலூருக்கு அழைத்து சென்றனர். இந்த வழக்கில் சிறுமியின் தந்தை லட்சுமிகாந்தனின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவர் கைது செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.